மேளங்கொட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. நம்மால் எங்க இருக்காலும் என்ன, நம்மால் இப்ப வர வர கிச்சன் பக்கமா வந்துட்டு போறோம். ஒருவேளை கிச்சனை பெட்ரூம் நினைச்சிட்டாலும் அப்படியே தான் இருக்கும். பரவாயில்ல, நமக்கு கிச்சனா இருந்தா என்ன, பெட்ரூமா இருந்தா என்ன, எல்லா ரூமும் ரூம் தானே. அத்தை இங்க இல்லையே, அப்போ அத்தை வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்மால் வர 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 ரொம்ப அழகா தெரியுறோம். அதுலயும் ஆஃப் சாரியில வேற மாதிரி இருக்கும். அட லட்டுக்குட்டி, என்ன நம்மால் தனியா பேசிட்டு இருக்கோம். என்னவா இருக்கும்? என்னமோ இருக்கு, பக்கத்துல போய் கேட்போம். சரி, குண்டான அரிசி கொட்டி கேஸ்ல ஏத்தி வச்சிரும். சோறு ரெடி. இப்போ குழம்புக்கு என்ன பண்றது? அம்மா குழம்பு வச்சா yellow கலர்ல இல்லனா ரெட் கலர்ல இல்ல மெரூன் கலர்ல இருக்கே. இது எப்படி கலர் கலரா இருக்கு? நம்மளும் ட்ரை பண்ணி பாப்போம். அம்மா, இப்போ நம்ம என்ன குழம்பு வைக்கலாம்? சாம்பார் வைக்கலாம். ஃபர்ஸ்ட் செய்றோம். நம்ம சாம்பாரே வெச்சிரோம். சாம்பாருக்கு என்னென்ன போடுறது? ஓ, சமையல். ரைட். அப்ப நான் இன்னைக்கு கண்டிப்பா வீட்ல சாப்பிட மாட்டேன். சாம்பாருக்கு பருப்பு போடணும். பருப்பு போட்டு தான் சாம்பார் வைப்போம். அது எனக்கு தெரியும். பருப்பு போடணும்னு தெரியும். ஆனா என்ன பருப்பு போடுறது? லட்டுக்குட்டி, உனக்கு என்ன பருப்பு போடணும்னு தோணுதோ தாராளமா போடுடி. நான் சாப்பிட போறது இல்லைல்ல, நீ போடு செல்லும். அம்மா அப்போ மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க. மைசூர் பருப்பு தான் நினைக்கிறேன். மைசூர் பருப்புன்றாங்களே, மைசூர்ல போய் வாங்கிட்டு வந்திருப்பாங்களோ? இருக்கும். அம்மா, இப்போ மைசூர் பருப்பு எது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? எதுக்கு கண்டுபிடிச்சிக்கிட்டே? ஃப்ரிட்ஜ்ல தான் மைசூர் பாக்கு இருக்கே. மைசூர் பாக்கு மைசூர் பருப்புக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ்? மைசூர் பாக்கு போட்டு சாம்பார் வச்சிருவோமா? நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். நம்ம ஒரு வாட்டி இப்படி வச்சு பாப்போம். நம்ம வைக்கிற சாம்பாரு அண்ணா அண்ணி அம்மா அப்பா நீ விச்சி கூட அப்படி ரசிச்சு சாப்பிடுவோம். என்னது, மைசூர் பாக்குல சாம்பாரம்? விளங்கிடும். விச்சு, நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் போல இருக்கு. இப்ப சோறு ரெடி, சாம்பார் ரெடி. இப்ப பொரியல் பண்ணணும். என்ன பொரியல் பண்ணலாம்? ஹரி பாரதி, இங்க நீ யோசிச்சா எப்படி? நீ ஃப்ரிட்ஜுக்கு போ. ஃப்ரிட்ஜ்ல என்ன வெஜிடபிள்ஸ் இருக்குன்னு பாரு. என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அந்த வெஜிடபிளை போட்டு பொரியல் பண்ணு. நேற்று ஃப்ரிட்ஜ்ல லட்டு அல்வாவும் பார்த்தேன். அதையும் கொஞ்சம் பிச்சு தூவி போட்டா செம்ம டேஸ்டா இருக்கும். நம்ம இப்படி பண்ணுவோம். இந்த அம்மா எப்படிலாம் பண்ண மாட்டேங்கிறாங்க? அது சரி, அம்மா அந்த காலத்து ஆளுல, அது அம்மாக்கு தெரியல. நம்ம இந்த ஜெனரேஷன் ஆளுல நமக்கு இப்படிதான் வெரைட்டியா செய்யணும்னு அப்படி மூளையும் எப்படி பெருசு. இந்த ஜெனரேஷன் ஆளுல அதான் இப்ப எல்லாம் டிஃபரெண்டா செய்யணும்னு நம்ம மூளை நம்மள ட்ரெயின் பண்ணுது. இன்னைக்கு நம்ம மைசூர் பாக்கு போட்டு சாம்பார், லட்டு அல்வா போட்டு பொரியல், இது எல்லாமே சூப்பரா செய்யணும். வீட்ல இருக்க எல்லாரையும் அசத்துறோம். அசத்துறியா? அசத்துறவும் இல்ல, நீ பண்ணி கொடுத்தீனா இத சாப்பிட்டு செத்துருவோண்டி. சும்மா சொல்லக்கூடாது. கிச்சன் உள்ள வர வரைக்கும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம தட்டு தருமாறிட்டு இருந்த. கிச்சன் உள்ள வந்ததும் நீ ஒரு பெரிய ஷெஃபாவே மாறிட்டடி. பாரு, வெரைட்டியா செய்யலான்னு இவ்வளவு யோசிக்கிறேன். இப்படிலாம் டிஷ்ஷஸ் உனக்கு செய்ய தெரியுமா? இப்ப பட்டு பட்டுன்னு செய்யறோம், கடை கடை நிலவை கூப்பிடுறோம், சாப்பாடு பரிமாறுறோம். அவங்களா சாப்பிடுறாங்க, அசந்து போறாங்க. நானு நானே நீ மைசூர் பாக்குல சாம்பார் வைக்கிறேன்னு சொன்ன பத்தியா? அப்பவே என்ட்ரி கொடுத்துட்டேமா? அப்பவே வந்துட்டியா? விஜு, இந்த டிஷ்ஷஸ் நீ கேட்டியா? நீ சொன்னதெல்லாம் கேட்டியா? நல்லா இருக்கல? நீ கேட்கல சொல்லு, நான் மறுபடியும் சொல்றேன். சரி சரி, நீ என்ன சொல்றது? நானே சொல்றேன். மைசூர் பாக்கு சாம்பார், அப்புறம் இந்த லட்டு அல்வா
இதெல்லாம் போட்டு ஒரு டிஃபரெண்டான வெரைட்டில நான் பொரியல் செய்ய போறேன். சம் வெஜிடபிள்ஸ் போட்டு நீ சாப்பிட்டு பாரு, செமையா இருக்கும். இரு 10 நிமிஷம் தான் எல்லாத்தையும் தகடன்னு நான் குக் பண்ணிடுறேன், சரியா? பாரதி, எனக்கு ஃபேக்டரியில நிறைய வேலை இருக்குமா, அப்பவே மீட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க. நான் அப்பவே போயிருக்கணும். கிச்சன் பக்கம் வந்தேன் பத்தியா, அதான் என் தப்பு. நீ சமைச்சு நீ சாப்பிடு, முடிஞ்சா எனக்கு வெயி, மிச்சம் இல்லைனாலும் பரவாயில்ல. நீ வேற இன்னைக்கு டேஸ்டா சமைச்சிருவேல. நீ என்ன பண்ணு, உன்னை பெத்ததுக்காக அந்த பாவத்துக்கு உங்க அம்மாக்கு கொஞ்சம் அப்பாக்கு கொஞ்சம், அப்புறம் உன் கூட தெரியாதரமா பிறந்துட்டாரு பாரு என் மாமா, அவருக்கு கொஞ்சம். ஆனா ஒண்ணு, என் நிலாக்குட்டிக்கு மட்டும் எதுவும் கொடுக்க கூடாது, சரியா? ஏன்னா அவளால தாங்கிக்க முடியாது, அவ கொஞ்சம் வீக் பாடி. ஓகே? மிச்சு, ஏன் அன்னைக்கு மட்டும் கொடுக்க வேணாம்னு சொல்ற? அண்ணியும் பாவம்ல, நான் சமைச்சதை அவங்களே சாப்பிட்டு பார்க்கணும்ல. நான் இவ்வளவு டேஸ்டா பண்றத அவங்க சாப்பிடலன்னா எப்படி? இல்லம்மா, உங்க அம்மா பார்த்தல, அதான் என் அத்தை, அவங்க கொஞ்சம் பப்ளியா இருக்காங்களா, கொஞ்சமாவது உடம்பு தாங்கும். என் மாமா அவர் பார்த்தோன்னு வச்சுக்கேன், அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங் பாடி. அதேதான் என் அர்ஜுன் மாமாவும். அர்ஜுன் மாமாலாம் ஸ்ட்ராங்குக்கே ஸ்ட்ராங். நீ பாயாசம் இல்லை பாய்சனே கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு அவரெல்லாம் தெம்பா இருப்பாரு. ஆனா என் நிலாக்குட்டி அப்படி இல்லம்மா, அவளால தாங்கிக்க முடியாதுமா, பாவம், விட்டுடுமா. மிச்சு, நீ என்ன கிண்டல் பண்றியா? அது சரி. ஏண்டி இப்பதான் உனக்கு அது புரியுதோ? அடி, இங்க பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ சமையல் கட்ட பக்கம்லாம் போயிடவே கூடாது, சொல்லிட்டேன். எது வந்தாலும் எனக்கு எங்க அம்மாவே செஞ்சு தரட்டும். உன் கையால பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன்டி, பயமா இருக்குடி, பச்சை தண்ணில ஏதாவது கலந்து கொண்டு வந்துருவியோன்னு. மிச்சு, போடா, மூஞ்ச பாரு. உனக்கு போய் சமைச்சு தரேன்னு சொன்ன பாரு, என்ன ஒதுக்கணும். எல்லாம் இந்த அம்மா மேல வந்தது. நான் சமைக்கவே மாட்டேன், நான் வந்து என் ரூம்ல இருக்கேன்னு சொன்னேன். ஓடி போடின்னு என்ன பிடிச்சி கிச்சன் கூட தாளிட்டாங்க. சரி வந்துட்டோமே, நம்ம ஏதாவது முயற்சி பண்ணுவோம், புதுசா ட்ரை பண்ணுவோன்னு நான் எப்படி டிஃப்ரெண்ட் வெரைட்டி எல்லாம் ட்ரை பண்ணேன், தெரியுமா? யோசிச்சேன். அதை செய்யறதுக்குள்ள நீ இப்படி சொல்ற. நான் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு பாரு, அப்பதான் நீ சொல்லுவ அதோட அருமை எப்படி இருக்குன்னு. அடி வேணாண்டி, சொன்னதுக்கே நெஞ்சு வலி வந்துருச்சு, இதுல சமைச்சு வேற கொடுக்க போறாலும். இங்க பாரு, குடும்பத்தை க்ளோஸ் பண்ணக்கூடாதுமா, தப்புமா. குடும்பமா இருந்தாதான் நல்லா இருக்கும். அந்த குடும்பத்தை க்ளோஸ் பண்ணிட்டு நீ மட்டும் தனியா இருந்தா நல்லா இருக்குமா? போடா, நீ ரொம்ப கிண்டல் பண்ற. நான் போறேன், போ, வழி விடு. ஏய், எங்கடி போற? போ, கையெடு, நான் போறேன். நீ என்னென்னலாம் சொல்றலாம், இவ்வளவு அழகா சமைக்கிறேன்னு சொல்றேன், என்ன மாதிரி கிண்டல் பண்றலாம்? போடா. அடி லட்டு, நமக்கு என்ன வருமோ அதை தாண்டி செய்யணும். நமக்கு இந்த சமையல்லாம் வராது, ஆனா அதுக்கு பதிலும் வேற ஒன்று வரும், அதை செய்யலாமா? எனக்கும் அது நல்லா வரும். நம்ம இப்பவே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்னது? என்னதா? அடி, என்னதுன்னு உனக்கு தெரியாது? தெரியாது. வேணாண்டி, இப்படியெல்லாம் தெரியாதுன்னு என்கிட்ட போய் சொல்லாத, நான் நம்ப மாட்டேன். எல்லாம் உனக்கு தெரியும். சத்தியமா தெரியாது. நீ என்ன சொல்ற? அது சொல்லு. நம்ம ரெண்டு பேருக்கு என்ன தெரியும்? சொல்லு. என்ன தெரியுதோ அதை செய்வோம். அப்ப சத்தியமா தெரியாதோ? சரி, நான் சொல்றேன். சொன்னதுக்கு அப்புறம் 2 பேரும் அதை செய்யலாமா? நீ முதல்ல சொல்லு. நான் செய்யாம வேணாமா நான் சொல்றேன். சொல்லு. சொன்னதுக்கு அப்புறம் வேணான்றியே. என்னது? உனக்குள்ள பேசிக்கிட்ட சொல்லு. ஏய், தெரியாத மாதிரி நடிக்காதடி. சரி, இப்ப என்ன என்ன விஷயம்னு சொல்லணும், அதானே? அது என்ன தெரியுமா? அது ஒண்ணும் இல்ல, கல்யாணம் பண்ணிக்கிட்டு பண்ற கசமுசாவை கல்யாணத்துக்கு முன்னாடியே பண்ணிடலாமா? கசமுசா நமக்கு அதாண்டி சரியா வரும், பண்ணலாமா? அட பாரு. இததான் இவ்ளோ நீக்க பக்கத்துல வந்து சொல்றியோ? அவனு ரொம்ப நல்ல பையனா தான் இருந்தேன். இப்ப என்னடா இப்படி ஆயிட்ட? அது அது ஒண்ணும் இல்லடி செல்லுக்குட்டி, நீ கெட்ட பொண்ணா இருந்தியா, அப்ப நான் நல்ல பையனா இருந்தேன்ல. இப்ப நீ ரொம்ப நல்ல பொண்ணா மாறிட்டியோ, அதனால நான் கெட்ட பையனா இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். நீ வர வர அநியாயத்துக்கு ரொம்ப நல்ல பொண்ணா மாறிட்டடி. எனக்கு இப்படி இருக்க பாரதி வேண்டாம், அப்ப இருக்க பாரதி தான் வேணும். என் பின்னாடி விரட்டி விரட்டி லவ் பண்ண பத்தியும் அந்த பாரதி தான் வேணும். அவளை விட்டு ஓடுவோன்னு ஓடுவேன், அவ விரட்டி விரட்டி விரட்டுவான். இப்ப அவ பின்னாடி நான் ஓடி வரேன், ஆனா கண்டுக்கவே மாட்டேங்கிறான். ஏதாவது பார்த்து பொண்ணடி சொல்லுவோம். டேய் மாமா, நான் பண்றதா இருக்கட்டும். வேற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் நான் என்னடி பண்றேன்? நான் ஒன்றும் பண்ணலையே. ஒண்ணும் பண்ணாம கையே எங்க போகுது? டேய் ஃப்ராடு, கையை உடைச்சிடும். அவனுக்கு கையேடுறா. பாரதி, ஏன்டி இப்படி எல்லாம் பண்றேன்? எனக்கு பழைய பாரதி தான் வேணும், இந்த பாரதி வேணும், என் பழைய பாரதி தான் வேணும். மாமா பாவம்லாம் லவ் பண்ணி ஒண்ணுமே கிடைக்கலன்னா எப்படி? இங்க பாரு, எனக்குள்ள லவ்வே வராம இருந்தது,
சும்மா விரட்டி அதை இதை சொல்லி என் மனசுல லவ்வ வர வச்சுட்டு இப்ப ஆசை எக்கச்சக்கமா இருக்குடி. இத பண்ணாத அது பண்ணாத அங்க கை வைக்காது இங்க கை வைக்காதுன்னா எப்படி? ஏய் நானும் மனுஷன் தானடி, எனக்கும் மாமா நீ மனுஷன் தான், உனக்கு ஆசைகள்லாம் வரும், நானும் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. அந்த ஆசைலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் மாமா, நீ இப்ப இல்ல. யோசிச்சு பாரு, உனக்கு மேல கையிடுறோம். கல்யாணத்துக்கு அப்புறம் மற்றதெல்லாம் வச்சுக்கலாம். இப்ப டச்சிங் கிஸ்ஸிங் இதை மட்டும் வச்சுக்கலாமா? மாமா இவ்வளோ பக்கத்துல வந்துட்டேன்டி, ஒண்ணுமே இல்லாம திரும்பி போனோம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்டி. மாமா நீ ரொம்ப கெட்ட பையனா மாறிட்ட. கையெடு, நம்ம கிச்சன்ல இருக்கோம், அம்மா யாராவது வந்துட்டா தப்பாயிடும், சொன்னா கேளு, கையெடு. இவ்வளோ நேரம் பேசினதுக்கு இங்க என்னென்னமோ பண்ண இருக்கலாம், அதெல்லாம் வர மாட்டாங்கடி. ஏய், சரி எப்பவும் கிடைக்கிற ஒரு கிஸ்ஸாவது கிடைக்கட்டுமே. குடுடி. டேய் மாமா நீ யாரா இது? ஒன்னும் தெரியாத நல்ல பையன் மாதிரி இருந்த, இப்ப என்னடா என்னென்ன வேலை பாக்குறேன் நீனு? டேய் மாமா ஐ லவ் யூ. உனக்கு இல்லாததான் கொடுத்துட்டா போச்சு. ஆமா ஆமா, முன்னாடி ஒன்றும் தெரியாத நல்ல பையன் தான், ஆனா இப்போ அப்படி இல்லை, எல்லாம் தெரிஞ்சா கெட்ட பையன்டி. பாரதி இவ்வளவு ஆசை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு என்னை விட்டு வேலை வரைக்கும் போனல மாமா, அதுக்கு தான் இப்போ உனக்கு பனிஷ்மெண்ட் தரேன். இப்பவும் பனிஷ்மெண்ட் தரேன் வேடா மாமா. சரிடி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத, மாமா எவ்வளோ ஆவலா இருக்கேன். குடு 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 மாமா இப்படி கருவ பயிரு என்ன இவ்வளவு நாள் அலைய வச்சாலும் அதுக்கு உனக்கு நான் பனிஷ்மெண்ட் தர வேணாம். ஆடி என்னடி பண்றோம்? முட்டை கொடுக்க சொல்ல உதட்ட கட்டி வைக்கிறோம். இவ்வளவு நாள் என்ன அலைய விட்டல, அதுக்கு தான் இந்த காரி. சிச்சு ரொம்ப வலிக்குதா? சாரிடா மாமா. இப்போ தடிச்ச இடத்துக்கு மருந்து போட்டு விடவா மாமா? நீ மருந்து போட்டது சரியில்லை, நான் போடுறேன். ஒண்ணு தெரியாது கெட்ட பையன் நீதான், எல்லாம் தெரிஞ்ச நல்ல பொண்ணு நான்தான். பாக்குறப்போ என்ன நினைச்ச? இனகம் வெட்ட வேணும்னு சொல்ல நினைச்ச. நான் உன்னோடு உன்னாகும் நேரத்தில் உன் பூந்தேகம் தாங்கும் நினைச்சையா? குற்றால சாரல்லது கண்ணோரம் ஊறி வர ஒன்ன நினைச்சேன், நான் ஒன்ன நினைச்சேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதுங்க ரெண்டும்? கிச்சன் கூட பார்க்காம எப்படி எப்படி ஆசிங்க பண்ணிட்டு இருக்காங்க? இவனே ஏண்டா உனக்கு வேற யாரு கணக்கு தெரியலையா? இவன் மூஞ்சிதான் உனக்கு பிடிச்சிருக்கா என்ன? ஐயோ இவனை எப்படி நான் என் பக்கம் வலிப்பேன்? டேய் உனக்கு உனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கா? உனக்குன்னு ஒரு அழகான பொண்ணு இருப்பாடா, நீ என்னடா இவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கான்? அவகிட்ட பணம் இருக்குன்றது அவ பின்னாடி சுத்துறியோ? பணம் இல்லனா பின்னாடி வர மாட்டியா? நீ பின்னாடி வரலனா என்ன? எப்ப உன்னை பார்த்தேனோ உன் மேல விழுந்தனோ உன் கை என் மேல பட்டுச்சோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன், எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால உன்னெல்லாம் அவ்வளோ லேஸ்ல விட மாட்டேன். கண்டிப்பா உன்னை அடைஞ்ச தீர்வேண்டா. நீ இவ பக்கத்துல போகாத அளவுக்கு என்ன பண்றேன்னு பாரு. எனக்கு இதை பார்க்க பார்க்க அவ்வளவு ஆத்திரமும் கோவமும் வருது. சந்தோஷமா இருக்கீங்க, சந்தோஷத்தை எப்படி கெடுக்கிறேன்னு பாரு. ஏய் இது என்னதுடா, அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? இல்ல மேடம், கையில கொண்டு வந்திருந்தேன், சூடு தாங்கல, அதான் தவற விட்டுட்டேன். தவற விட்டுட்டியா? ஆஃப்டர் ஒரு சின்ன கிளாஸ், அதை உன்னால கரெக்டா கேரி பண்ண முடியல, சூடு தாங்கல தவற விட்டுட்டேமா. இங்க பாரு வேலையில கவனம் இருக்கணும், வேற எங்கேயும் கவனம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ இப்படியெல்லாம் வச்சுக்காத சொல்லிட்டேன், அது மட்டும் நீ எங்க வந்தாலும் தயவு செஞ்சு நீ வரேங்கிறத இன்ஃபார்ம் பண்ணிட்டு வா. உள்ள டக்கு டக்குன்னு வந்துடாத. மேடம் ரூம்ல தான் அப்படி சொன்னீங்க, கிச்சன்ல நான் எப்படி மேடம் நான் உள்ள வரவான்னு கேட்டுட்டா வர முடியும்? என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? ஏ பாரதி அமைதியா இரு, இங்க நம்ம பண்ணாதான் தப்பு, அமைதியா இரு. அவகிட்ட எதுவும் பேசிட்டு ரொம்ப எடுத்துட்டு இருக்காத, விடு. இல்ல மாமா அவ பேச்சு பத்தி ஒரு தன்னோட இருக்கு. சரிடி அமைதியா இரு, நான் பேசுறேன். இங்க பாருங்க, அவ சொன்னது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லலாம், அதுக்காக தேவையில்லாம ஆர்கியூ பண்ணாதீங்க சரிங்களா? உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறவங்களே அவங்க தான், அதனால கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்க பார்த்துக்கோங்க. அடி பணிஞ்சு போங்கன்னு சொல்ல வரலாம், மரியாதை கொடுங்கன்னு சொல்றேன், புரியுதுங்களா? புரிஞ்சது, ரொம்ப நல்லாவே புரிஞ்சது. சரி
இதை டக்குன்னு கிளியர் பண்ணுங்க. யார் காலையாவது குத்திர போகுது. சரிங்க சார். ஏய் அதான் நான் பேசிட்டேன் இல்லடி, இன்னும் எதுக்கு டென்ஷனா இருக்கான்? சரி வா நம்ம வெளியில போவோம். சரிடி, எனக்கு ஃபேக்டரி டைம் ஆகுது, நானும் கிளம்புறேன்னா. சரிடா மாமா, நீ கிளம்பு, நானே போறேன். என் கூடவே வா. இங்க நின்னா கண்டிப்பா நீ அவளை கத்துவேன்னு எனக்கு தெரியும். வாடி. இப்ப நம்ம பேர்ல தப்பு இருக்கலாம், நம்ம இதெல்லாம் ரூம்ல வச்சிருக்கணும். என் பேர்ல தான் தப்பு. நீ இங்க இருந்ததும் என் மைண்ட் எங்கெங்கயோ போயிடுச்சு. சரி வா போலாம். எல்லாருக்கும் இப்படியே சப்போர்ட் பண்ணிடுறா மாமா. போடா. ஓடி செல்லக்குட்டி, இது சப்போர்ட் இல்லை, நியாயமா பேசணும் இல்லையா? நம்ம பண்ணது தப்பு, அவங்க வந்தது கரெக்ட் இல்ல. அவங்களுக்கு இங்கதான் வேலை, நமக்கு இங்க என்ன வேலை? அப்ப நம்ம பேர்ல தான் தப்பு இருக்கு. ஓடி செல்லக்குட்டி, வெளியில போய் நம்ம சமாதானத்தை வச்சுக்கலாம். வாங்க வாங்க வாங்க. என்னையோட திட்டிட்டு போற? அது சரி, பணம் இருக்க திமிர்ல ஆடிட்டு இருக்க. உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன்டி. இது ஒண்ணு நேரம் கட்ட நேரத்துல அடிச்சிட்டு இருக்கோம். யாருன்னு தெரியலையே. ஐயோ, இந்த மேடம் கால் பண்றாங்களே. இந்த மேடம் இப்ப எதுக்கு கால் பண்றாங்க? அது சரி, அவங்க எதுக்கு கால் பண்ணுவாங்க? அவங்க விஷயமா தான் கால் பண்ணுவாங்க. சரி சரி, இது அட்டென்ட் பண்ணி பேசுவோம். மீனா சீக்கிரம் அட்டென்ட் பண்ணிடு, இல்ல பிரச்சனை பெருசாயிடும் பாத்துக்க. ஹலோ ஹலோ மேடம், சொல்லுங்க மேடம். ஹலோ, என்ன மீனா போனையே காணோம்? நான் எந்த வேலைக்காக அனுப்பினேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? போனதுல இருந்து ஒரு போனை கூட காணோம். மேடம் மேடம், உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லைல்ல. இப்பதான் இந்த வீட்டுல ஒரு கல்யாணம் முடிஞ்சது மேடம். அந்த கல்யாணத்தினால கொஞ்சம் வேலைகள் ஜாஸ்தியா இருந்தது மேடம். அதான் கால் பண்ண முடியல. எனக்கு நீ எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க வேணாம். அங்க நீ சொல்லாமலே என்னென்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். உன்னை எதுக்கு அனுப்புன? அங்க நீ என்ன பண்ணணும்னு சொல்லி அனுப்புன. கரெக்டா பண்றியா மேடம்? அது எப்படி மேடம்? நீங்க என்ன அனுப்புறது இதுக்கு தானே மேடம். நீங்க சொல்லி நான் செய்யாம இருப்பேனா? அதெல்லாம் கரெக்டா மேடம் செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி எங்கேயும் எதுலயும் கோட்டெல்லாம் விடல மேடம். கரெக்டா செஞ்சுட்டு இருக்கேன் மேடம். கரெக்டா இருக்கணும். ஏதாவது மிஸ் ஆச்சு உன்னையே சும்மா விட மாட்டேன், தெரியும்ல. அப்புறம் எப்படி போயிட்டு இருக்க? என்ன ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இருக்காங்களா இல்ல? ஐயோ மேடம், அதுக்கு இங்க வாய்ப்பே இல்ல மேடம். நீங்க நினைக்கிற மாதிரி இங்க அப்படி ஒரு விஷயத்துக்கு வாய்ப்பே இல்ல. அது மட்டும் இல்ல, நானும் சேர விட்டு வேணா என்ன? அதுக்கு தானே மேடம் நான் இங்க வந்திருக்கேன். அதெல்லாம் கண்டிப்பா சேர விட மாட்டேன் மேடம். நீங்க வேணா பாருங்க என் வேலைய நான் எவ்வளவு சிறப்பா பண்றேன்னு பாருங்களேன். உன் வேலையை நீ சிறப்பா பண்ணணும்னு தான் உனக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுத்துருக்கேன். அதுல ஏதாவது மிஸ் ஆச்சா? மீனா, நீயே மிஸ் ஆயிடுவ பாத்துக்க. ஐயோ மேடம், அப்படிலாம் இல்லை மேடம். நீங்க சொன்ன வேலையை நான் கரெக்டா தான் மேடம் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் எதுவும் தப்பு பண்ணல மேடம். கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. கரெக்டா போனா சார் தான். நீ வேற ரூட்ல போனோம்னு நினைச்சா உனக்கு ரூட்டே இல்லாம ஆக்கிடுவேன் பாத்துக்க. மேடம் என்ன மேடம் என்னென்னமோ சொல்றீங்க? நான் அப்படிதான் பண்ணுவேனா? பண்ண மாட்டேன் மேடம். பார்த்து கவனமாயிரு. சரி, நீ எப்ப வெளியில வரியோ அப்ப எனக்கு கால் பண்ண. நான் பேசணும், நிறைய பேசணும், புரியுதா? அந்த வீட்டுல இருக்கும்போது எனக்கு பண்ணாதா, வெளியில வந்துட்டு பண்ண. உன் பேர்ல சின்ன டவுட் வந்தாலும் அந்த டவுட் மொத்தமும் அந்த ஜெகநாதன் பேர்ல தான் போகணும். வேற என் பக்கம் திரும்பவே கூடாது, புரியுதா? இல்ல மேடம், உங்க பேர் இங்க வரவே வராது மேடம். மேடம் அதுக்கான வாய்ப்பு இங்க இல்ல மேடம். நீங்க கவலைப்படாதீங்க மேடம், தைரியமா இருக்கும். நான் கண்டிப்பா நீங்க சொன்ன வேலையை கச்சிதமா முடிச்சிடுவேன் மேடம். முடிச்சிடுவேன் இல்ல, முடிச்சிடணும். முடிச்சிட்டு சொல்லு, புரியுதா? கண்டிப்பா மேடம், கண்டிப்பா. மாமாங்க, என்ன ஃபேக்டரி கிளம்பிட்டீங்க போல இருக்கீங்க. சமத்து குட்டியா போயிட்டு வாங்க. சமத்து பிள்ளை. டாடா, பை பை. ஏய் என்னடி நம்ம நக்கலா பேசுறோம்? நைட்டு உன்ன சும்மா விட மாட்டியா? அதாண்டி தப்பு. பிளான் பண்ண மாதிரி ஏதாவது பொண்ணு இருக்கணும். மாமா எதுவும் பண்ணாம இருக்கல, அதான் மாமா மேல பயம் போயிடுச்சு, அப்படிதான். ஐயோ என் மாமா, உங்க மேல பயம் இல்லாமலாம் இல்ல, பயம்லாம் இருக்கு. இப்ப கூட இங்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாம பயந்துட்டு தான் நின்னுட்டு இருக்கேன்னா பாத்துக்கங்களேன். ஏன்னா அவ்வளவு சேட்டை பிடிச்சாரா மாறிட்டு இருக்கீங்க. இன்னும் சேட்டையே காட்டலடி, அதுக்குள்ள சேட்டை பிடிச்ச ஆயிட்டனா? காட்டுறேன் சீக்கிரமே. என்னது காட்டலையா? மாமா நீங்க வேற மாதிரி தான். ஆனா மாமா உங்களை மாதிரி யோசனை யாருக்கும் வராது. பாத்ரூம் லாக் பண்ணீங்க பாருங்க. உங்களை மாதிரி நீங்க மட்டும்தான் நம்ம யோசிக்க முடியும். உங்களை மாதிரி கேடித்தனலாம் இங்க யாருக்கும் வராது. ஏய் அப்படிலாம் சொல்லாது, அதெல்லாம் என்ன விட பெரிய பெரிய கேடிங்க நிறைய பேர் இருக்கானுங்க. நானும் சின்ன கேடிதான். இல்ல இல்ல மாமா, சான்ஸே இல்ல. இந்த மாதிரி விஷயத்துல கேடித்தனம் பண்றதுல என் மாமா அடிச்சுக்க ஆளே இல்ல. ஏய் என்னடி பண்ணடி இப்படி சொல்லிட்டா?
நான் இன்னும் என் வேலையை காட்டலையடி. காட்டுறதுக்கு முன்னாடி கேடி தனத்தை பத்தி பேசுறேன். அப்ப பாத்துக்கோங்க மாமா, இன்னும் நமக்குள்ள ஆனும் சொல்லல ஊனும் சொல்லல, அதுக்குள்ளேயே உங்க கேடித்தனத்தை என்னால தாங்க முடியல. பாத்துக்கோங்க எவ்வளவு அளவுக்கு இருக்குன்னு உங்க கேடித்தனம். அதுக்குதான் சொல்றேன், உங்களை மாதிரியான இந்த சேட்டை வேற யாருக்கு வராது மாமா. ஆனா இது கூட என் மாமா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப என்ன தள்ளி சொல்றேன், இது வேணும்ன்றியா இல்ல வேணான்றியா? வேணும்லாம் சொல்ல மாட்டேன், வேணும், எப்பவுமே வேணும். ஆனா என்ன ரொம்ப அதிகமா வாழ்த்தனை பண்றீங்க, அது மட்டும் குறைச்சிக்கோங்க. ஏய், அதிகமா எங்க இன்னும் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணலடி. இதெல்லாம் சும்மா ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் இனிமே தான் வரும். ஓகே, கொண்டாட்டி கொடுக்கறது இப்பதான் ஒரு மூடுக்கு வந்தேன், அதுக்குள்ள வந்துட்டீங்களா? இதுக்கப்புறம் எதுவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மாமாங்க இனிமே கேட்டீங்களே, இப்ப கொடுக்கவா? என்னடி ஓவரா நக்கல் பண்றோம்? எனக்கு ரொம்ப நக்கல் ஜாஸ்தியா இருக்கேன். நைட்டு ரூமுக்கு தான் வரணும், ஞாபகத்துல வச்சுக்கோ. என்னடா இது தப்பான டைம்ல வந்துட்டேனா என்ன? சீச்சி, அப்படிலாம் இல்ல பாரதி, இப்ப நீ கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்க. எனக்கு இது கரெக்டான டைம் தான். அடி, குல்ஃபி உனக்கு இருக்குடி, ரொம்ப பேசுறான். இப்ப பாருடி. அப்புறம் பாரதி என்ன வச்சுக்கணும், இப்பெல்லாம் கிச்சன்லயே தான் இருக்கு போல இருக்கே. ரெண்டு பேரும் கிச்சனுக்குள்ள இருந்து வரீங்க, என்ன சமாச்சாரம்? ஆ, மாமாங்க என்னங்க பண்றீங்க? ஏய் ஏய் மாமா அமைதியா இரு, அண்ணனா நீ இங்க தான் இருக்காங்க, கொஞ்ச நேரம் வாழை சுருட்டி வை. ஏய், என்னடி இப்ப எது கத்துற? எதுக்கு கத்துறேனா? ஆமா, இப்ப என்ன பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன்? நான் நின்னுட்டு இருக்கேன், ஏன் நிக்க கூடாதோ? உட்காந்துக்கோ. ஆமாங்க, விளையாடாதீங்க, வலிக்குது. கொஞ்ச நாள் வீட்டு தானே வச்சிருந்தீங்க, இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? வலிக்குதோ? ஆமா, எங்கடி பண்ணி வலிக்குது? சொல்லு மாமா, தடவி விடுறேன். ஆமாங்க, வேணாம், கோவத்தை கலப்பாதீங்க, ரொம்ப வலிக்குது, போங்க. அச்சோ, ரொம்ப வலிக்குதாடி. சரி சரி, இந்த வலியோட இரு. நைட்டு வந்து மாமா தடவி விடுறேன். ஏன்னா மாமாக்கு இப்ப வேலை இருக்கு, டைம் ஆயிடுச்சு. நான் ஃபேக்டரி கிளம்புறேன்னா நைட்டு வந்து தடவி விடுறேன். ரொம்ப முறைக்காதடி, முறைச்சாலும் ரொம்ப அழகா இருக்கும். மச்சான் இருக்கா தங்கச்சி இருக்கான்னு கூட பார்க்க மாட்டேன். ஒருத்தட்ட பிடிச்சி குடிச்சிடுவேன், பார்த்துக்க. மாமனை முறைக்கல பாருங்க, சிரிக்கிறேன். வலியா? எனக்கா வலியே இல்ல, போயிடுச்சு. ஓ, அப்ப வழியே இல்ல. அப்ப போய் வந்து இன்னும் நிறைய ரவுண்டு கொடுக்குறேன், போயிட்டு வந்து வச்சுக்கிறேன்டி. அப்புறம் கவனிச்சுக்கிறேன். விச்சு, நான் இன்னைக்கு சொன்ன வேலைலாம் பண்ணிட்டியா? எல்லாம் கரெக்டா இருக்கும்ல? ஆமா மாமா, நீங்க சொன்ன எல்லாமே கரெக்டா பண்ணியாச்சு மாமா. இப்ப நம்ம ஸ்பாட்டுக்கு போக வேண்டியதுதான். நீங்க வந்தீங்கன்னா கிளம்பலாம். சரி விச்சு, வா சீக்கிரம் போவோம். அவங்க வரதுக்குள்ளார நம்ம அங்க போய் ரீச் ஆகணும். வா போலாம். போய் பொண்டாட்டி முறைச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க, நல்லா ரெடியா இரு, வந்துடுறேன். ஐடியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் பா. நம்ம சப்ஸ்கிரைபர் காளீஸ்வரி சிஸ்டர், அவங்களுடைய சன் தர்ஷிக், அவருக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தர்ஷிக் தாங்க. விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே தர்ஷிக் அண்ணா. தர்ஷிக் அண்ணா, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ணா. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஜெயலட்சுமி சிஸ்டர், அவங்களுக்கு இன்னைக்கு 39th பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஜெயலட்சுமி சிஸ்டர். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஜெயலட்சுமி சிஸ்டர். ஜெயா அக்கா, நீங்க நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்க. ஒரு டைமும் எனக்கு கமெண்ட்ஸ்ல போடும்போது உங்களுடைய கஷ்டங்களை சொல்லுவீங்க. எனக்கு சொல்லி அலறதுக்கு கூட ஆள் இல்லைன்னுட்டு ஃபீல் பண்ணுவீங்க. இனி அப்படியெல்லாம் கிடையாது. இந்த தங்கச்சி இருக்கேன், நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு யாருமே இல்லைன்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. நாங்கள் எல்லாரும் இருக்கோம் ஜெயாக்கா. இனிமே உங்களுக்கு எல்லாமே சந்தோஷமாவே அமையும். இது இந்த தங்கச்சியோட வாழ்த்துக்கள். ஓகே ஜெயாக்கா, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க இந்த தங்கச்சியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அக்கா. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் செல்வி சிஸ்டர், அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஹரிமுருகன் ப்ரோ, அவருக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஹரிமுருகன் ப்ரோ. விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஹரிமுருகன் ப்ரோ. வீடியோ உங்க மாமா இன்னைக்கு போல எப்பவும் சந்தோஷமா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். ஓகே டியர், இன்னைக்கு 3 வீடியோஸா போட்டாச்சு. டைமிங் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கேகே சீரிஸ் ரொம்ப லென்த்தாக கொடுத்துருக்கேன். லென்த்தானா 27 தான், ஆனால் அது எனக்கு லென்த்து தான்ப்பா, அதனால கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருக்கேன். மற்ற சீரீஸ்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட்ல சொல்லுங்க டியர். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டியர். லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மறுபடியும் சொல்றது தான், லைக் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நீங்க பண்ற லைக் மூலமா மட்டும்தான் எனக்கு என்னோட வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஸோ லைக் பண்ணுங்க டியர், லைக் பண்ணிட்டு பாருங்க, பார்த்துட்டு கூட லைக் பண்ணுங்க. ஓகே டியர், பை. பாய் டியர். சாரி டியர், உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். நான் போன வீக்கு முந்தின வீக்கு சொன்னேன் இல்லைங்களா, என் பசங்க எல்லா காம்படிஷன்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னுட்டு. இதுல எங்க பாப்பா ஹர்னிமா டிராயிங்லயும் ஃபர்ஸ்ட், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு ஸ்பீச்லயுமே ஃபர்ஸ்டா வந்திருக்காங்க மேடம். ஆமா டியர், சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடந்தது, அதில் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம். ப்ராஜெக்ட்ல மட்டும் அவள் செகண்டா வந்துட்டாலாம், கொஞ்சம் மைண்ட் அப்செட்ல இருக்காங்க மேடம். பட் நான் சந்தோஷமா தான் இருக்கேன்.
ஏன்னா நம்ம வின் பண்ணாம இருந்தாலும் அதுல கஷ்டப்படணும். பட் என் பாப்பா வின் பண்ணிட்டா. அது ஃபர்ஸ்டா இருந்தானே, செகண்டா இருந்தானே, தேர்டா இருந்தானே வின் பண்ணிட்டால. அது மட்டும் இல்லாம அவ பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கா. அதுவே எனக்கு சந்தோஷம் தான். அப்புறம் தம்பி சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கான். டெய்லி யூஸ் பண்ற ஒரு மிஷின்ஸ் ஏதாவது ப்ராஜெக்டா பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என் பையன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னாக்கா, அந்த கிணறு நம்ம அந்த ரோலிங் போட்டு அது பேர் எனக்கு மறந்துச்சு, எனக்கு என்னன்னு தெரியல. நான் சொல்ல அவனே தான் பண்ணான். அது அவனே பண்ணி கொடுத்ததுல அதுல அவன் தான் ஃபர்ஸ்ட். இந்த காம்படிஷன்ஸ்ல தம்பி வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் அப்படிதான் வந்திருக்கான். ஓகே, எனக்கு இதெல்லாமே சந்தோஷம் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஷேர் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் டியர். ஓகே, பை டியர். பை டியர்.